கேட்கணும். பதிலளிக்கிறதுக்காக திரு வீர விக்னேஸ்வரன் இருக்கா. அதுக்கு முன்பாக ஓம் பிரகாஷ், உங்கள் பார்வை. அனைவருக்கும் வணக்கம். முதலில் நடிகர் விஜய் அவர்களுக்கும் என்னுடன் அமர்வில் அமர்ந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து வந்துள்ள விக்னேஸ்வரனுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்னார் எம்ஜிஆர் ஆகிட முடியாதுன்னு. அது உண்மைதான். யாராலுமே தமிழகத்தில் யாராலுமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது. எந்த அரசியல்வாதியாலையும் எந்த அரசியல் கட்சி தலைவராலையும் எம்ஜிஆர் ஆகிடவே முடியாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம மற்றொரு பார்வையும் பார்க்கணும். டிஆர் கட்சி ஆரம்பித்தார், சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார், கமல் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சார். இவங்களாம் பார்த்தீங்கன்னா திரையுலகிலிருந்து ஒரு நடிகராக வந்து அரசியல் களத்துலேருந்து நிறைய இருக்காங்க. ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம லிஸ்ட் சொல்லிட்டு போனால் லிஸ்ட் சொல்லிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். நான் உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி இவங்க எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் உலகத்தில் திரையுலகத்துலேருந்து அரசியலுக்கு வந்தவங்க. இவங்க எல்லாமே கட்சி ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவங்களாலையும் எம்ஜிஆர் மாரி வர முடியல. அதேமாரி கட்சியிலேருந்து அரசியல் களத்திலிருந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சவங்களும் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வைகோ அவர்களை சொல்லலாம், திருமாவளவனை சொல்லலாம். இவங்க அரசியல் வந்துட்டு அதுக்கப்புறமா அரசியல் கட்சி ஆரம்பிச்சவங்க. இவங்களாலையும் எம்ஜிஆர் அளவுக்கு வர முடியல. ஏன் இதை விட ஒரு படி மேலே போய் சொல்லலாம். நீங்க வைகோ, திருமாவளவன், சீமானெல்லாம் நீங்க அந்த எம்ஜிஆரோட ஒப்பிட முடியாது. இவருடைய களம் வேறு. அதுதான், யாரையும் எம்ஜிஆர் ஒப்பிட முடியாது. அப்படி ஒப்பிட முடியாதுன்னு நீங்க ஒத்துக்கிறப்ப நடிகர் விஜய் வந்து வரும்போது இவர் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது அப்படின்னு நம்ம யதார்த்த போக்கில் சொல்லிட்டு போயிட முடியாது யாருமே. ஏன்னா இவங்களை நம்ம சொல்லாத முடியும். அப்போ அரசியல் கட்சிக்கு யார் வந்தாலும் சரி, எந்த ஒரு குடிமகனும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா வரவேற்கணும். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். அதை விட்டு வந்த உடனே இவர் ஒரு நடிகர், இவர் எம்ஜிஆர்லாம் ஆயிட முடியாது. அந்த பேசிக் தாட், அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இவருக்கு நம்ம ஒப்பிடக்கூடாது. இவர் ஒப்பிடக்கூடிய ஆளும் கிடையாது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திரைக்கவர்ச்சி மட்டும் அரசியலுக்கு பயன்படாது, கடந்து மக்கள் பணியாற்றி இருக்க வேண்டும். எம்ஜிஆர் அப்படி கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் போல களத்தில் மக்களோடு அரசியல் களத்தில், அதனால அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வந்தார். அது போல விஜயகாந்த் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுதான், யாருமே வந்து இவர் எம்ஜிஆர் ஆயிட முடியும்னு சொல்றாங்க. ஸோ அந்த பேசிக்கா அந்த பாயிண்ட்ல மட்டும் நம்ம அவரை விஜய் வந்து அடைக்கிடக்கூடாது. அவர் அதுக்கும் மேல அவருக்கும் ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. இளைஞர் பின்தொடர்றாங்க, அதையும் பார்க்கணும். அதுமா அவரோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 24 அல்ல 26ன்னு தெளிவாக சொல்கிறாரு. 24லேயே அவருக்கான கட்சி கருக்கலைப்பு நடந்து விடக்கூடாதுன்னு ஒரு தெளிவான முடிவு அவர் எடுக்கிறார். ஏன்னா இவருக்கு என்ன அரசியல் ஞானவருக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 24 கருக்கலைப்பு நடந்துடக்கூடாது அவர் கட்சிக்குன்னு, நம்ம கட்சியை வளர்த்ததுக்கு அப்புறமா போகிற காலத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காரு. இது மூலயமா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் பின்னாடி இல்லை அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அரசியல் ஞானம் உள்ள சில பர்சன்ஸ் அவர் கூட இருக்காங்க. அதனால இந்த மாதிரி தெளிவான முடிவு எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்காக அரசியல் ஞானம் உண்டு இருக்கிறதுனால தான் அவர் வராரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இணையதள மூலமாக எதுவும் பண்ணிட முடியாதுன்னு ஐயா சொன்னார். இந்த காலத்தில் இணையதள மூலமாக தான் எல்லா கட்சியுமே ஐடி விங்கை வந்து பேஸாக ஸ்ட்ராங் படுத்தணும்னு டிஎம்கே முதற்கொண்டு ஏடிஎம்கே முதல் பிஜேபி கொண்டு எல்லா அரசியல் கட்சியுமே அவங்களோட ஐடி விங்கை ஸ்ட்ராங் படுத்துறாங்க. அதே பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆக்டராக இருக்கிறனால இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தே நோ தி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ஏன்னா உதாரணம் சில படத்தை நான் சொல்கிறேன். தெய்வத்தாய் படமாக இருக்கட்டும், குடியிருந்த கோயிலாக இருக்கட்டும், அடிமை பெண்ணாக இருக்கட்டும், எங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள், அதாவது முக்கியமாக சொன்னீங்க, தாயை முன்னிறுத்தி ஒரு பெரிய படமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எல்லாத்துலேயும் நடிச்சது தாயை நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா பண்டரி பாய் தான். அந்த அம்மா தான் தாயை நடிச்சாங்க, நல்லா சிறப்பாக நடிச்சாங்க. எல்லாருமே வந்து பண்டரி பாய் வந்து சிறப்பாக நடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க தவிர, ஆனால் அந்த படத்தை வெற்றிக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட நாயகன் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி அந்த படநாயகன் வெற்றியாக அவங்க தான் ரீசனாக இருக்கிறதுனால அவங்க எந்த காலத்தில் எந்த மாதிரி திரைப்படத்தை நம்ம சூஸ் பண்ணி நடிக்கணும். இந்த உங்க உதாரணத்திலே வரேன். அந்த படத்தோட வெற்றி நாயகர்கள் தானே எம்ஜிஆர், சிவாஜி 2 பேரும் சொல்றீங்கல்ல. எம்ஜிஆர் ஜெயிச்சார்ல, சிவாஜியால ஜெயிக்க முடியல. அது நான் ஸ்டார்டிங் சொல்லிட்டேன். அதான் 2 பேர் இல்ல. அது என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி திரைப்படம் சூஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து எந்த காலத்தை சூஸ் பண்ணணும், அந்த படத்தில் எப்படிப்பட்ட பாட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செலக்ட் பண்ணும்போது தான் லைனாக வெற்றி படமாக கொடுப்பாங்க. ஏன்னா கமல் வந்து வெற்றி படம் கொடுத்தாருன்னு தெரியல, எம்ஜிஆர் தொடர்ந்து வெற்றி படத்தை கொடுத்தாரு, நடிகர் விஜயும் வெற்றி படத்தை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவருக்கும் அந்த காலத்தில் வந்து எப்படி மக்கள் விரும்புகிறாங்க, தன்னோட ரசிகர்கள் எப்படி விரும்புகிறாங்க, இப்போ இருக்க சுச்சுவேஷன் அவருக்கு கொஞ்சம் தெரியுது. அது வந்து ஒரு சிறு தூரம் தான். இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் இருக்கும். அந்த ஸ்டெப்பை கண்டுபிடிச்சி கரெக்டாக பண்ணாருன்னா அவரும் கண்டிப்பாக தமிழகத்தில் 26ல் ஒரு பெரிய தலைவராக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே உடையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் சொன்னார் பார்த்தீங்களா கொள்கைன்னு, அந்த கொள்கையை இன்னும் பலமாக மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும். கண்டிப்பாக சொல்கிறாங்க 20 லட்சம் பேர் சேர்ந்தாங்க, 15 மணி நேரத்தில் சேர்ந்தாங்க, ஓகே, அது எல்லாமே ஃபைன் தான். ஆனால் அந்த 20 லட்சத்து பேரில் முக்காசு பேர் இளைஞர்னு வச்சுக்கணும். அந்த இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு அரசியல் ஞானம் இருக்குன்னு பெரிய கேள்வி இருக்குது. விஜய் விட்டுருங்க, விஜய் சுற்றி இருக்க ஒரு 10 பேர் விட்டுருங்க, மீதி இருக்க ரசிகர்களுக்கும் அங்கே இருக்க மக்களுக்கும் சரி, அங்கே இருக்க தொண்டருக்கும் சரி, எத்தனை பேருக்கு அரசியல் தெரியும் இருக்கு. இவங்க எல்லாரையும் பிக் பண்ணி இவங்க யார் பேசுவாங்க, இவங்க யார் மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க. இன்னைக்கு சமூக வலைதளம் எல்லா செய்திகளையும் உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்த்துருது. எல்லா மற்ற ஒரு நீங்க கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்றைக்கு அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக இல்லையா? குறிப்பா இளைஞர்களிடம் அதிக விழிப்புணர்வு இல்லையா? நீங்க இப்ப இருக்கிற இளைஞர்களை குறைத்து சொல்லவில்லை, விழிப்புணர்வு இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற விழிப்புணர்வே அந்த விழிப்புணர்வு இருக்க ஒரு இளைஞனை கூப்பிட்டுக்கோங்க. நீங்கள் போயிட்டு அந்த தெருவில் இருக்க அந்த அம்மாயிட்ட போய் பாட்டி மாயிட்ட போய் பேசிட்டு அவங்களுக்கு என்ன குறைன்னு கேட்டு சொல்லுங்க, போக மாட்டான். நார்மலாக ஃபுட்டு கொடுத்து தான் வருவான். ஆனால் அரசியல் எடுத்து மக்களோடு மக்களாக கலந்து இருக்கணும், மக்களோடு மக்களாக செல்லணும், மக்கள்கிட்ட பேசணும், மக்களோட குறைய தெரியணும், அவங்களோட வாழ ஆரம்பிக்கணும்.
அதுதான் அரசியல் களம் இருந்தது. அதான் அண்ணாதுரை அப்போ சொல்லிட்டு போனது 1967 சொல்லிட்டு போனது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட இளைஞர்களை அவர் எப்படி மாற்ற போறாரு, எப்படி? ஏன்னா கட்சிக்குன்றது ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை கொள்கை எடுத்துட்டு வரணும். இந்த கொள்கை அவர் சொல்லியிருக்கார், கோட் பண்ணியிருக்கார், சில கரப்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நல்ல கவர்மெண்ட் கொடுப்போம் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அடிப்படை கொள்கையாக ஒரு பெரிய பேஸ் கொள்கையாக எடுத்துகிட்டு வரணும். அதுதான் ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு பெரிய பேஸாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் கரப்ஷன் இருக்காமல் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஸோ இந்த மாதிரி இளைஞர்களை எப்படி அவர் அரசியலுக்கு எடுத்துகிட்டு வர போறாரு? சும்மா நார்மலாக இளைஞர்கள் மட்டும் எல்லாம் போர் தளபதி